ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பழனிக்கு போகிறோங்க. பழனி முருகரை ஆண்டவரை பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. கிளம்பியாச்சு. நாங்கள் கதை பூட்டிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போகிறோங்க. நாங்கள் வேலைக்கிழமைக்கு கிளம்பி வெள்ளிக்கிழமைக்கு தரிசனம் பண்ணிவிட்டு நைட்லேயே வண்டி ஏறி காலையில் வீட்டுக்கு வந்துட்டோம். சனிக்கிழமை காலையில் சூப்பராக இருந்துச்சு. கோயில் வந்து யாருக்கும் டைம் கிடச்சிச்சின்னா பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. பழனி முருகர் கூட்டமும் நிறைய இருந்தது. நாங்கள் வீட்டிலேருந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கிளம்பி போனோம். எங்கள் பொண்ணு வீட்டில் எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வந்தோங்க. சூப்பரான பழனி டூர் பார்க்கலாம் வாங்க. வந்தே பாரத் வண்டியில் தாங்க போனோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்தே பாரத் வண்டியில் போனோம். சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃப்ளைட்டில் போன மாதிரியே இருந்தது. நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெயினில் வந்து எல்லா வசதியும் இருக்குது. நமக்கு சாப்பாடு எதுவுமே பண்ணி கொண்டு போக வேண்டாம், அங்கேயே கொடுக்காங்க. நாங்கள் தாம்பரம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ட்ரெயினர் இருக்குது. வந்தே பாரத் வண்டி இப்போ வரும். டைம் வந்து சாயந்தரம் 5 மணிக்கு வண்டிங்க வந்துருச்சு. வண்டி இதான் வந்தே பாரத் வண்டி. பாருங்கள், நாகர்கோவில் போகுதுங்க. சூப்பர் ஃபாஸ்ட்டாக போகுது. நல்ல எல்லா வசதியுமே உள்ளே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. வண்டி வந்து நல்லா ஃப்ளைட்டில் போன மாதிரியே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்தே பாரத் வண்டி இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க ஒரு தடவை. எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கலங்க. டிக்கெட் கிடைக்காம கடைசியில் இந்த வண்டியில் போட்டு நாங்கள் கரூரில் போய் கரூர்லேருந்து நாங்கள் பஸ்ஸில் போனோம் 1.5 மணி நேரம் பழனிக்கு. ஒரே ட்ரெயின் இருந்ததுன்னா போனாக்கே நல்ல சௌகரியமாக இருக்குங்க. வண்டி உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். ப்ளேனில் போன மாதிரியே இருக்கும். நமக்கு ஆடாது அசையாது குலுங்காமல் அது பாட்டுக்கு நல்லா ஜம்முன்னு போகுதுங்க வண்டி. ஸ்நாக்ஸ் கொடுக்காங்க, ஈவினிங்கில் காஃபி கொடுக்காங்க. அப்புறமா நைட்டு டின்னரும் கொடுக்காங்க. நாங்கள் ஒரு 8 மணிக்கானு இறங்கணும். 7:30 8 மணிக்கு இறங்கும்போது 7 மணிக்கெலாம் டின்னர் கொண்டு வந்துடுறாங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு சீட்லாம் நல்லா பின்னாடி இருக்க சீட்லேயே இருக்குது. தண்ணி வைக்கிறது, பாட்டில் வைக்கிறதுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க. சாப்பாடு வெளியிலேருந்து வருது. வந்தோடனே அங்கே ஆட்கள் நிறைய இருக்காங்க கேண்டீனில். அவங்க எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க. ப்ளேனில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்லா ட்ரெயினும் நல்லா சுத்தமாட்டு இருக்குது. டைம் கிடச்சிச்சின்னா வந்தே பாரத் வண்டியில் போய் பாருங்கங்க ஒரு தடவை. இதாக இருக்குது பாருங்கள். அங்கே தான் சாப்பாடெலாம் வச்சு ஹீட் பண்ணி எடுக்க ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி தராங்க. அப்பப்போ நல்ல போண்டா, காஃபி, அப்புறம் சிப்ஸு மாதிரி ஒரு பாக்கெட்டில் வச்சுருந்தாங்க. கேக்கு, ஒரு கேக்கு. காஃபிக்கு வந்து நமக்கு வெந்நீர் கொண்டு வந்து தராங்க. அப்புறம் வந்து நம்ம பால் பவுட்ரு, டீ தூள், சுகர் எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கணுங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு நமக்கு வந்துருச்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா இருந்தது. எல்லாமே கை துடைக்கிறதுக்கு துணியிலேருந்து கை துடைக்கிறதுக்கு டிஷ் பேப்பரு எல்லாமே இருக்குங்க. அதில் நம்ம கை கழுவுறதுக்கு நம்ம வாஷ் பேஷனுக்கு போகவே வேண்டாம். வண்டி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. போண்டா நல்லா இருந்துச்சு. உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. டீக்கு வந்து ஒரு குச்சி கொடுத்துருக்காங்க மிக்ஸ் பண்ணதுக்கு. இந்த குச்சி வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடணுங்க. மதிய லஞ்சுக்கு வந்து தயிர் சாதம், அப்புறமா கீ சாதம். கீ சாதம் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. வெறும் ஜீரகத்தை மட்டும் போட்டு கிண்டியிருக்காங்க, நெய் ஊற்றாமல். அப்புறமா ஒரு கிரேவி மாதிரி சப்பாத்திக்கு கொடுத்துருந்தாங்க, கத்திரிக்காய் கிரேவி. இது வந்து பீன்ஸ் கிரேவி மாதிரி இருந்துச்சுங்க. எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தந்தோடி சாப்பாடு நல்ல வயிறுஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே சேர்த்து டிக்கெட்டில் எடுத்துருந்தாங்க பைசா. கத்திரிக்காய் தொக்குங்க சப்பாத்திக்கு நல்லா இருந்தது. நாங்கள் ட்ரெயின் விட்டு இறங்கி பஸ் பிடிச்சி ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. லாட்ஜிங் வந்துட்டோம். லாட்ஜிங்கில் தங்கியிருந்து காலையில் எழுந்திரிச்சி 4 மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கிளம்பி போனோங்க. இதுதான் ஹோட்டலு.
கோயிலுக்கு எதிர்த்தால தான் இருக்குது. நான் கோயிலுக்குள்ளே மொபைல்லாம் அலோடு கிடையாது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதனால் மொபைல் யாருமே கொண்டு போகல. நான் ஹோட்டல் முன்ன நின்று தான் வீடியோ எடுத்தேங்க. இதாக இருக்குது பாருங்கள், இதுதான் கோயில். கோயிலுக்கு எதிர்த்தாலே தான் நாங்கள் லாட்ஜிங்கில் இருந்தோம். வெயில் கடுமையான வெயிலுங்க, நல்ல வெயில் அடிக்கி. போகும்போது நாங்கள் ஏறி போனோம் படியில், வரும்போது நாங்கள் லிஃப்ட்டில் வந்துட்டோங்க. கால் வலியே தெரியல, நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம் கால் வலிக்குமான்னு. ஆனால் பரவாயில்ல, நல்லா ஏறி போயிட்டோம். கால் வலியே தெரியலங்க, நல்லா தளத்தில் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. 4-5 ஸ்டெப்பு ஏறின உடனே அப்புறமேட்டு நமக்கு கொஞ்சம் நடந்துட்டு அப்புறம் ஸ்டெப் ஏறுற மாதிரி இருக்குது. அதனால் கால் வலி அவ்வளோ இல்லை. சூப்பராக இருக்குது கோயிலும். கோயிலில் சாமிலாம் கும்பிட்டு ரிட்டன் வந்து பழனி ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க. சாயந்தரம் 6 மணிக்கு ட்ரெயின். இதுலேயுமே எங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்கல, சீனியர் சிட்டிசனில் தான் கிடச்சிருச்சு எங்கள் 2 பேருக்கும். அதில் தான் ஏறி வந்தோம். இதாங்க பழனி ஸ்டேஷன். அங்கேயே லஞ்சு நைட்டு டின்னருக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் நைட்டில் ட்ரெயினில் வச்சு. ட்ரெயின் வந்துருச்சுங்க. மறுநாள் காலையில் சென்ட்ரலில் வந்து 4 மணிக்கு இறங்கிட்டோங்க. பழனி ஸ்டேஷனுக்கு 6 மணிக்கு வருதுங்க. அப்புறமா மறுநாள் காலையில் 4 மணிக்கு சென்ட்ரலில் வந்து இறக்கிட்டாங்க. சென்ட்ரலில் இறங்கிட்டோம். ட்ரெயின் வந்துருச்சு. நாங்கள் ஏற போகிறோம். இறங்கி பார்க்கலாங்க. டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஸ்கூல் லீவுன்னு உடனே டிக்கெட்டே கிடைக்கல. எப்படியோ 2 டிக்கெட்டு கிடந்துச்சு எங்களுக்கு சீனியர் சிட்டிசனில். அதில் தான் ஏறி வந்தோம். காலையில் தூங்கி முழிச்சு இறங்கியாச்சுங்க. கோயிலுக்கு போய்ட்டு வந்தாச்சு. ஒரு கேண்டீனில் டீ சாப்பிட்டுட்டு அப்புறமா ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே டீ சாப்பிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்தது கோயில் தரிசனங்கள்லாம். இந்த மாதிரி லீவு டைங்களில் அப்பப்போ ஒவ்வொரு கோயிலுக்காக போயிட்டு வாங்க. டீ சாப்பிட்டு நாங்கள் சென்ட்ரல்லேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. தரிசனங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் மும்பையில் இருந்தோன்னு பேர், மும்பையில் ஜாஸ்தி கோயில்களுக்கு எல்லா இடமும் போயிருக்கோம். கொஞ்சம் கோயில்கள் போயிருக்கோம். சுற்றி பார்க்கறதுக்கு டைம் கிடையாது. ரொம்ப பிஸியாக இருப்போங்க. ஸ்கூலுக்கு போகும் குழந்தைகள், அப்புறம் ஒரு பிள்ளை டியூஷன் போனால், ஒரு பிள்ளை காலேஜுக்கு போகும். அப்படி வீட்டில் போகிறதுக்கே டைம் கிடைக்காம ஆகிப்போச்சு. பிள்ளைகளை வச்சுட்டு ஜாஸ்தி இடத்த பார்க்கல. கொஞ்சம் இடங்களை பார்த்துட்டோம். இனி அப்பப்போ போய் ஒவ்வொரு இடங்களாக சுற்றி பார்க்கணுங்க. பக்கத்தில் இருந்தால் நமக்கு அருமை தெரியாது. தள்ளி வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையான்னு நினைக்க வேண்டியிருக்கு. இனி ஒவ்வொரு இடங்களாக போய் சுற்றி பார்த்து வரணும். மும்பைக்கு போவேன். போகும்போது வீடியோ எடுத்து போடுறவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.